காவேரி வந்து டேட்டை பார்த்து யோசிக்கிறாங்க. என்னடா இது இன்னைக்கு வந்து நம்ம ஸ்கேன் எடுக்க வர சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து கிளம்புறாங்க. அப்போ எல்லாரும் எங்கடி போகிற காலையில ஒரு ஆர்டர் விஷயமா போகிறோமா வந்துடுறேன்னு, என்னடி நீ இருக்கிற ஆர்டரே வந்து செஞ்சு கொடுக்க முடியல. இல்லைம்மா அந்த விஷயமா தான் போகிறேன், இடம்லாம் தோது பண்ணணும்ல, அதுக்காக ஒரு இடம் பார்க்க வர சொல்லியிருக்காங்க. சரி நானும் வரேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மட்டும் அப்படியே பேசிட்டு கிளம்புறாங்க. அடுத்து வந்து விஜய் கால் பண்ணுறாரு. காவேரி என்ன பண்ணுற, எங்கே இருக்கேன்னு. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு. ஹாஸ்பிட்டலுக்கா, எதுக்கு காவேரி அப்படின்றாரு. இல்லைங்க இன்றைக்கி ஸ்கேன் எடுக்க வர சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. சரி காவேரி நானும் வரேன். வேணாங்க இப்போ இருக்க சூழ்நிலையில் போலீஸ் உங்களை தேடிட்டு இருக்காங்க, இந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்காது, அதனால் நீங்கள் அங்கேயே இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. என்ன காவேரி இப்படி பண்ணுற, குழந்தைய ஸ்கேன் எடுக்க நான் பார்க்க வேணவா, கூட இருக்க வேணவா, எனக்கும் ஆசையாக தாங்க இருக்குது, ஆனால் என்ன பண்ண முடியும், சூழ்நிலை அப்படி இருக்குல்ல, நம்ம குட்டி பாப்பா இந்த சூழ்நிலையை கண்டிப்பாக புரிஞ்சுப்பான் அப்படின்றாங்க. சரி காவேரி அப்படின்னு. இங்கே வந்து காவேரி ஸ்கேன் எடுக்க போகிறாங்க. அங்கே கேட்குறாங்க, என்னம்மா நீ மட்டும் தனியாக வந்திருக்க, ஹஸ்பண்டோட தான் வரணும்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னோடனே, இல்லை அவர் வந்து வர முடியாத சூழ்நிலை அப்படின்றாங்க. என்னம்மா நீ இப்படி பண்ணுற, ஹஸ்பண்டோட வரணும்னு சொன்னால் என்னம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கோம், கரெக்டாக வந்துட்டேன் அப்படின்ட்டாரு. நான் தான் அவளோட ஹஸ்பண்ட் அப்படின்னு. விஜய் வந்திருக்காரு. விஜய் வந்து அப்படியே வந்து முகத்தில் வந்து கர்ச்சீப் கட்டிட்டு வந்திருக்காரு. அடுத்த துணி எடுத்துகிட்டு நான் தாங்க அப்படின்னோடனே, சரி சந்தோஷம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜய்க்கு பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல. காவேரிக்கு ஏங்க இப்படி பண்ணுறீங்க, நான் தான் வர வேணாம் சொன்னேன்ல, போலீஸில் மாட்டிக்கினா என்ன பண்ணுறது, அதுக்காக இந்த தருணத்தை எடுக்க சொல்கிறியா காவேரி, இந்த தருணம் தான் நம்ம வாழ்க்கையில் பொண்ணான தருணம் காவேரி, இந்த டைமை நான் என்ன நடந்தாலும் மிஸ் பண்ண விரும்பலை, நம்ம குட்டி பாப்பாவை பார்க்குறதோட எனக்கு என்ன வேணும் காவேரி அப்படின்னு. அப்படி நெகிழ்ச்சி அடைகிறாங்க. கையை பிடிச்சிரு காவேரி. சரி 2 பேரும் வரீங்களா ஸ்கேன் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க உள்ள. இங்கே முதல்ல காவேரி நீங்கள் வாங்க சார், நீங்கள் இருங்க நாங்கள் ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றோம் அப்படின்னு. காவேரி உள்ளே கூட்டின்னு போயிட்டு ரெடி பண்ணுறாங்க. சார் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு வாங்க சார், மேடம் கூப்பிட்றாங்க அப்படின்னு. உள்ளே போகிறாரு விஜய். உள்ளே போனோன்னே அப்படியே ஸ்கேனில் எடுத்து காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து அந்த முந்திரி மாதிரி அந்த வடிவில் இருக்குல்ல, அதுதான் குழந்தை, அந்த கர்ப்பப்பை உள்ள அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. அப்படியே பரவசம் அடைகிறாரு. டாக்டர் உண்மையிலேயே ரொம்ப வந்து உணர்ச்சிவசமாக இருக்குது டாக்டர், என்னால் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, இவ்வளோ குட்டியாக இருக்குமா, ஆமாங்க இவ்வளோ குட்டி தான் இருக்குது, அது கை காலெல்லாம் பார்த்தீங்களா, இது கை இது கால் இது உடம்பு பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துடும், இன்னும் கொஞ்சம் மாதத்தில் நல்லாவே வளர்ச்சி தெரியும் அப்படின்னு. சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. அப்படியே வந்து நம்ம காவேரி இழுத்தபடி வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே வந்து அவங்க படுத்துட்டு இருக்கும்போதே வந்து அவங்க நெத்தி வெடுகளை வந்து கிஸ் பண்ணுறாரு விஜய். சந்தோஷம் தாங்கலை. காவேரி எனக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை நீ அள்ளி கொடுத்துருக்க தெரியுமா, இந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லடி, என்னோட அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்க்குது காவேரி அப்படின்னு. சரிங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே கையை பிடிக்கிறாங்க. சரி இது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கல்ல, இதுக்கப்புறம் குழந்தை நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது டாக்டர், வேறு ஏதாவது ப்ராப்ளம் எதுவுமே கிடையாதுங்க, ஆரோக்கியமாக உங்கள் குழந்தை இருக்குது, டெய்லி இதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கேன் எப்போன்னு நான் சொல்கிறேன், அந்த டைமில் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு காவேரி வா காவேரி சொல்லிட்டு பேசிகிட்டே வராங்க. பார்த்தா போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. போலீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சிருக்காங்க. காவேரி விஜய் கூப்பிட்டு போயிட்டு விஜய் வந்து இப்படி எப்படி காவேரி இருக்கிறது, பரவாயில்ல காவேரி போகிற அதெல்லாம் கிடையாதுங்க, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும், நம்ம சொன்ன மாதிரியே இந்த பிரச்சனையை நம்ம முடிவு கொண்டு வரணும்னா முதல்ல நீங்கள் மறைவாக தான் இருக்கணும், இங்கே வாங்க அப்படி சொன்னோன்னா போலீஸ் போகணுன்னு, இங்கே பாருங்கள் பத்திரமா இருங்க, ரொம்ப கவனமாக போங்க, நீ கவலைப்படாத காவேரி நான் பத்திரமா தான் இருப்பேன் அப்படின்றாரு. சரி காவேரி பத்திரமா இருப்பேன் நான் போயிடுறேன்ல, சரிம்மா போ நான் பத்திரமா இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. இங்கே வந்து போலீஸ்க்கு வந்து காவேரியை பார்க்குறாங்க. என்னம்மா இங்கே என்ன பண்ணுற, வீட்டுக்காரங்க வந்தாரா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு. வேறு ஒரு கேஸ் விஷயமா வந்தோம், உன்னை பார்க்கறது சந்தேகமாக இருக்கே சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. யோசிக்கிறாங்க போலீஸ்.